வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த செங்கல் சோலைக்கு போறாங்க. அங்க நம்ம கார்த்திக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால கார்த்தி போகல, மயில் வாகனம் தான் போறாரு. அவரை போயிட்டு நம்ம ஜானகியை பார்த்ததோட, வணக்கம்மா, நீங்க தானே நேத்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. ஜானகி சொல்றாங்க, ஆமாய்யா, நான் தான் வந்தேன். ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டு போறோம். மயில் வாகனம் சொல்றாரு, அதுக்கு என்ன, உங்களுக்கு சரியான வேலையை நாங்க போட்டு கொடுக்குறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மயில் வாகனம் அவங்கள பார்த்துட்டு, பார்க்க பணக்கார வீட்டு ஆளு மாதிரி இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி வேலைக்கு வராங்களே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் மைதிலி மட்டும் வீட்டுல இருக்காங்க. அப்ப மைதிலிக்கு ஒரு முக்கியமான போன் வருது. மைதிலி போன் எடுத்துட்டு வெளியில வராங்க. அதே நேரம் அந்த பக்கமா முத்துவேல் வராரு. முத்துவேல் மைதிலிய பாக்குறாரு. மைதிலிய பார்த்ததோட முத்துவேலுக்கு மைதிலி மேல ஆசை வந்துருது. முத்துவேல் பாக்குறாரு, இவ யாரு இவ, அன்னைக்கும் பார்த்தேன் அப்படியே இருந்தா, இன்னைக்கும் பாக்குறேன் அதே மாதிரி இருக்காளே, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம யாரையுமே பார்க்கவே இல்லையே, இவ இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு அந்த மைதிலிய பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்ப மைதிலி எதேச்சியா திரும்புறாங்க. முத்துவேல் நிக்கிறத பார்த்துட்டு மைதிலி, இந்த ஊருக்குள்ள நமக்கு யாருமே தெரியல, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு மைதிலி இருந்து அவர்கிட்ட, ஐயா, இங்க பக்கத்துல நல்ல தண்ணி பைப்பெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்துவேல் நினைக்கிறாரு, சூப்பர், நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இவள்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல தண்ணி பைப்பு தானே, உனக்கு என்னென்ன கனெக்ஷன் வேணுமோ எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீ என்கிட்டயே நீ ஹெல்ப் கேளுமா. இதை கேட்டதோட மைதிலியும், சரி, நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, எனக்கு அப்படியே வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணணும், 2 நாளா நாங்க அடுப்பு தான் எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, வேற என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி தந்துறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, ரொம்ப நன்றி என்ன, பார்க்கவே ரொம்ப பெரிய மனுஷரா இருக்கீங்க. அப்ப முத்துவேல் சொல்றாரு, என்னம்மா இது, என்ன போய் அண்ணன்னு சொல்ற, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, என்னையெல்லாம் அண்ணன்னு சொல்லாத. அப்ப மைதிலிக்கு சந்தேகம் வருது. மைதிலி சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப முத்துவேல் சொல்றாங்க, என்னம்மா இது, இப்படி மாமாட்ட உதவி கேட்டுட்டு என்னம்மா இப்படி போற. மைதிலி டக்குன்னு திரும்பி, யோ, ஒழுங்க மரியாதையா பேசு, ஏதோ நல்லவ மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டேன், ரொம்ப ஓவரா பேசுற. அப்ப முத்துவேல் சொல்றாரு, என்னம்மா, மாமா மேல இவ்வளவு கோவப்படுறியா. மைதிலி டக்குன்னு கோவமா, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன சத்தம் மட்டும் ஊரை கூட்டிடுவேன். முத்துவேல் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள நான் யாருன்னு தெரியுமா, என்ன பகச்சுக்கிட்டு உன்னால இந்த ஊருக்குள்ள இருக்க முடியுமா. இங்க பாரு, இந்த ஊருக்குள்ளேயே பெரும்புள்ளி நான் தான், தேவையில்லாம என்கிட்ட பகச்சிக்க வேலை வச்சுக்காத. அப்ப மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கா, சாதாரண வாடகை வீட்டுல இருக்கிறதுனால நான் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறியா. இங்க பாரு, ஒரே ஒரு போன் போதும், நீ இருந்த இடமே தெரியாம போயிருவ. அதுக்கு முத்துவேல் சொல்றாரு, அதையும் பாப்போமே, எங்க போன் பண்ணு. அப்ப மைதிலி சொல்றாங்க, சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப முத்துவேல் இதை பார்த்துட்டு, மோதல் தான் அப்புறம் காதல் ஆரம்பிக்கும், இருக்கட்டும் பாத்துக்கிறேன் இவளை அப்படின்ட்டு, இதுக்கு வாடகைக்கு தானே வந்திருக்குங்க, இதுகளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பவர் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ஜானகி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப மைதிலி கோவமா இருக்கிறத நம்ம ஜானகி பாக்குறாங்க. பார்த்துட்டு, அம்மாடி மைதிலி, என்னமாச்சு, இவ்வளவு கோவத்துல இருக்க, ஏதாவது பிரச்சனையாமா. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை, வீட்டுக்கு கரண்ட் பில்லும் தண்ணி வசதியும் கேஸும் யாருகிட்ட கேக்குறேன்னு தெரியாம வெளியில நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தன் வந்தான், அவன் என்னமோ என்கிட்ட உதவி கேட்கிற மாதிரி என்கிட்ட நெருங்கி வராட்ட அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க மைதிலி, நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும், நம்மளுக்கு ஆம்பளை தன வேற இல்ல, எதுக்கும் பாதுகாப்பா இருந்துக்கோமா. இதை கேட்டதோட மைதிலியும், சரிங்க நான் பாத்துக்கிறேன்,
அவனை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் ஆகுதுட்ட. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா மைதிலி, நான் வேற வேலைக்கு போறேன் வீட்டுல இல்லாம, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? மைதிலி சொல்றாங்க, வரட்டும், அவன் மட்டும் வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி, நம்ம ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கோம், இதுல இந்த பிரச்சனை வேறையா? இது கேட்டதோட மைதிலியும், சரி நான் எந்த பிரச்சனையும் போகலத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு வேற நம்ம இங்க இருக்கிற இடம் தெரியாது, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்துனாலும் அவரால் வந்து காப்பாற்ற முடியாது, அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ மைதிலி. மைதிலி சொல்றாங்க, அத்தை, நானே இனிமே வீட்டுல இருக்க போறது இல்லத்த, அப்படியே நானும் எங்கேயாவது வேலைக்கு போறேன், இங்கேயே இருந்து நானும் என்ன பண்ண போறேன். இது கேட்டதோட அவங்களும், சரிம்மா, உனக்கு பிடிச்ச வேலைக்கு போ அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் வாகனம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் கேக்குறாரு, ஒருத்தவங்க வேலைக்கு கேட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் வேலை போட்டு கொடுத்துட்டேன், 2 3 நாளா நீ செங்கல் சோலை பக்கமே வராம இருக்கீங்க மாப்பிள்ள, நாளைக்கு வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி நான் சொல்ற பேச்சை எவனையுமே கேட்க மாட்டேங்கிறான், நீங்க வந்து ஒரு கெத்து காட்டினாதான் கரெக்டா இருக்கும். கார்த்திக் சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடுறாங்க. ராஜா மாப்பிள்ள அப்படின்னு. கார்த்திக் அங்கேருந்து போயிட்டு, சொல்லுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது மாதிரி செங்கல் சோலையோட அந்த கணக்கு விளக்கெல்லாம் கரெக்டா இருக்குல்ல மாப்பிள்ள? கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் கரெக்டா இருக்குத்த. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க பாக்குறதுனாலதான் நான் கணக்கு விளக்கெல்லாம் பாக்குறதே கிடையாது, முன்னாடிதான் முன்ன பின்ன இருக்கும், ஆனா இப்போ 1 ரூபா கூட மிஸ் ஆகாம எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு மாப்பிள்ள. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவன் படிச்ச படிப்புக்கும் இவன் பாக்குற கணக்கு வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை பாத்தியா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, உனக்கு சின்ன விஷயம் கிடைச்சிடக்கூடாது, எதையாவது ஒண்ணு வச்சு மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இரு, உன்னை என்னதான் பண்றேனே தெரியல சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அம்மா, இங்க பாருங்க அக்கா, இவன் சாதாரண டிகிரி தான் படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இவன் செய்யற வேலைக்கும் ஆஹ் இவன் பாக்குற கணக்குக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருத்தப்பட போற பாரு, இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அம்மா தாயே, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் ஆரம்பத்துல இருந்து இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு வார்த்தைக்கு மாறாம சொல்லிக்கிட்டே இருப்பியா? ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும், சரிக்கா, நான் எதுவும் சொல்லலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள, அவதான் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இது மாதிரி நாளைக்கு மட்டும் இந்த செங்கல் சூளையில வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்துட்டு வந்துருங்க. அதோட நிறைய வந்துட்டு லோடிங்க்கு வேற போக வேண்டியது இருக்கு, ஸோ அதையும் பார்த்துருங்க. கார்த்திக் சொல்றாரு, சரிங்கத்தா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் முத்துவேலை காமிக்கிறாங்க. முத்துவேல் என்ன நினைக்கிறாருன்னா, அவ யாருன்னே தெரியல, எப்படியாவது அவளை நம்ம அடைஞ்சே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம சிவனாண்டி வராரு. சிவனாண்டி வந்துட்டு, சித்தப்பா, என்ன சித்தப்பா ஒரே தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முத்துவேல் நினைக்கிறாரு, இவங்கிட்ட சொன்னா இன்னும் நம்மளை பொம்பளை பொறுக்கி அப்படின்னு தான் நினைப்பான், இவங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சித்தப்பா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கிறீங்களா? சிவனாண்டி சொல்றாரு, ஐயோ மாப்பிள்ள, உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன்? இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி, அடுத்து அந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படியாவது அந்த துர்காவுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்பத்தையும் ஒரு ரணகலமாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவ டக்குன்னு நவீன பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்ப நம்மளோட அடுத்த பிளான் என்ன? முத்துவேல் சொல்றாரு, நம்மளோட அடுத்த பிளான் என்ன, எப்படியாவது அவன்தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாலே அந்த வீட்டுக்குள்ள பல கலவரம் வரும், அதை வச்சுதான் நம்ம அடுத்த கலவரத்தை உண்டாக்க போறோம். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரிங்க சித்தப்பா, ஏற்கனவே சந்திராவும் செம்ம கோவத்துல இருக்கா, இது மாதிரி அந்த நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு, ஸோ எப்படியாவது மறுபடியும் பிரச்சனை உண்டாக்கணும், ஏதாவது ஒரு வகையில அந்த ராஜ சேதுபதியோட பேரை பிளான் பண்ணி நம்மளை கவுத்தர்றான், இந்த வாட்டி நம்ம பண்ற பிளான்ல அவன் வந்து செமையா சிக்கணும். இது கேட்டதோட முத்துவேலும், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சித்தப்பா, நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன வேற ஏதோ ஒரு யோக எண்ணத்துல இருக்கீங்க? அதுக்கு சிவனாண்டி சொன்னதை கேட்டுட்டு முத்துவாண்டி மனசுல யோசிக்கிறாரு, நான் எப்ப அவளை பார்த்தனோ அப்பையிலேருந்து அவன் நினைப்பாகவே தான் இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சித்தப்பா, உங்கள்கிட்ட தான் கேக்குறேன்,
அப்ப முத்துவேல் சொல்றாரு, இல்லடா, அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரிங்க சித்தப்பா, சீக்கிரம் பிளான் பண்ணுங்க. இது கேட்டதோட முத்துவேலும் சரி அப்படிங்கிறாங்க. முத்துவேல் நினைக்கிறாரு, எப்படியாவது அவளை அடைஞ்சு ஆகணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து நேரா அந்த செங்கல் சோலைக்கு கிளம்புறாங்க. அங்க செங்கல் சோலைக்கு போயிட்டு எல்லாமே ஒர்க்கெல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் போற அந்த நேரத்துல ஜானகி தண்ணி குடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. கார்த்திக் சொல்றாரு, அதான் வேலையெல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, வாங்க மாப்பிள்ள, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல, வாங்க அப்படின்னு. அப்ப ஒரு பக்கம் தனியா லோடு போயிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு கார்த்திக் கேக்குறாரு, இது என்னது, நம்ம வர சொன்ன டைமிங்கே இது இல்லையே. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, அது யாரு வேலை தெரியுமா, சின்னத்தியோட வேலை. ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு வேற யாருக்கோ பிளாக்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு நேரா அவங்கள்ட்ட போய் தடுத்து, யார் நீங்க, கணக்குலே இல்லாம எதுக்கு நீங்க வந்துட்டு லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது சின்ன மேடத்தோட கட்டளை, நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, கணக்கு வழக்கு இல்லாம எதுவுமே இந்த இடத்துல நவரவே கூடாது, நான் அத்தை கிட்ட கேக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம யாருக்கும் போன் பண்ணாத. கார்த்திக் சொல்றாரு, உன் சின்ன மேடத்துக்கிட்ட சொல்லி இந்த லோடு ஏறாதுன்னு சொல்லு மரியாதையா. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பா இந்த லோடு ஏறித்தான் ஆகும். கார்த்திக் சொல்றாரு, அப்படியா, அப்ப நான் உடனே மேடத்துக்கு கால் பண்றேன். இது கேட்டதோட அவங்க அதிர்ச்சியாகி, கால் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தன் நேரா அந்த சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா ஆச்சு, லோடெல்லாம் ஏத்தியாச்சா இல்லையா. அந்த பையன் சொல்றான், எங்க மேடம், அதுக்குள்ளயும் உங்க வீட்டுல இருக்கிற ரேவதியோட புருஷ ராஜா வந்துட்டான் ஸ்டாப் பண்றதுக்கு. இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற. அப்ப அவன் சொல்றான், ஆமா மேடம், வந்து இந்த லோடு ஏறக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன மேடம் பண்றது. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க லோடு ஏத்த வேண்டியது தானே. அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், பெரிய மேடத்துக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறானா. அப்ப அப்படியே விட்டுட்டு போங்கடா, வேற என்ன பண்றது, அக்கா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். இதை கேட்டதோட அவனுங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, சார் மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் இந்த பக்கம் லோடு ஏத்த வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்த்திக் அங்கிருந்து வந்ததோட மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியா சின்னத்தை இடையில என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேனேஜரை வச்சு 300 கமிஷன் வச்சாங்க. அதை தடுத்ததோட இப்ப இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க. பாதி அத்தையோட சொத்தெல்லாம் போறதுக்கு இவங்க தான் காரணம். அப்படியே வாங்கி அவங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே அந்த சிவனாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம கார்த்தி எதேச்சியா திரும்பி பார்க்கும் பொழுது ரொம்ப பரிச்சயமான ஒரு முகத்தை பாக்குறாங்க. பார்த்ததோட கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில்வாகன் சொல்றாரு, மாப்பிள்ள எங்க போறீங்க, யாரையோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு பின்னாடியே போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஜானகி வேகாத வெயில்ல கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறதே தெரியுது. இத பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஜானகி வந்துட்டு அப்படியே வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டே அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு கார்த்திக்கு பயங்கர வேதனையா இருக்கு. கார்த்திக் நேரா மயில் வாகனத்தை பார்த்து, அவங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அவங்கதான் நேத்து ரேவதி கூட்டிட்டு வந்த ஆளு, அவங்களுக்கு தான் ரேவதி வேலை போட்டு கொடுக்க சொன்னா. கார்த்திக் சொல்றாரு, இவங்களா, இவங்க எப்படி இங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள, இவங்கள உங்களுக்கு தெரியுமா யாருன்னு. கார்த்திக் சொல்றாரு, இவங்கள எனக்கு தெரியும், அதுக்குதான் கேக்குறேன், இவங்க எப்படி இங்க வேலைக்கு வந்தாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள வேலை விட்டு போக சொன்னோம்னா சொல்லுங்க, நான் உடனே வேலை விட்டு போக சொல்லிடுறேன். கார்த்திக் சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்கதான் தீபாவோட அம்மாவே. இது கேட்டதோட மயில் வாகனம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, தீபாவோட அம்மாவா, தீபாவோட அம்மா எப்படி இப்படி வேலை கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, தீபாவோட அம்மா இறந்த பிறகு தீபாவோட அம்மாவை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே, விட்டுட்டீங்களா மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாசம் மாசம் இவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன்,
இவங்க எதுக்காக இப்படி வந்து வேலை பார்க்குறாங்கன்னு இப்போ கூட எனக்கு புரியவே இல்லை. சரி வாங்க அப்படின்ட்டு இங்கேருந்து போயிட்டு அத்தை அப்படின்னு சொன்னதோட ஜானகிக்கு அது ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கு. மாப்பிள்ளையோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி நின்றுகிட்டு இருக்காரு. கார்த்தியை பார்த்ததோட ஜானகிக்கு செம ஷாக்கு. அதோட கார்த்தியோட அந்த கெட்டப்பை எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாப்பிள்ள நீங்க இங்க என்ன பண்றீங்க? கார்த்திக் சொல்றாரு. அத்தை அதை நான் கேட்கணும். நீங்க சென்னையில இல்ல காஞ்சிபுரத்துல இல்லாம இங்க என்ன பண்றீங்க அத்தை? அப்ப ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள என்னால தீபாவோட ஞாபகம் இல்லாம இருக்க முடியல மாப்பிள்ள. அதான் ஊரு விட்டு வந்தாதாவது தீபாவோட ஞாபகம் போகுமா அப்படின்னு பார்த்துதான் மாப்பிள்ள வந்தேன். ஆனா தீபாவை என்னால மறக்கவே முடியல மாப்பிள்ள. மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவங்க கிட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எப்படி மாப்பிள்ள என்னை தேடி கண்டுபிடிச்சிங்க? கார்த்திக் சொல்றாரு. அத்தை நான் ஒரு முக்கியமான வேலையா நான் இங்க வந்தேன். இப்ப நான் இங்கதான் இருக்கேன். இந்த செங்கல் சூளைய நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எப்பேற்பட்ட வேலையெல்லாம் இருக்கு, இதை போய் ஏன் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கார்த்திக் சொல்றாரு. ஒரு முக்கியமான வேலையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தை. இந்த மாதிரி எல்லாம் வந்து வேலை பார்க்காதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள எந்த விதத்திலயும் உங்களுக்கு நான் எந்த வித இடையூறும் கொடுக்க மாட்டேன். நான் இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்துடுறேன் மாப்பிள்ள. நீங்க கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள. தீபாவை என்னால மறக்க முடியல. அதுக்காக தான் நான் இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்திக் சரி அத்தை வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப கஷ்டமா போறாரு. கார்த்தியோட கண் கலங்குறத பார்த்துட்டு மயில்வாகனை கேட்கிறாரு, மாப்பிள்ள அவங்கள எங்கேயாவது ஒழுங்கா தங்க வைக்கலாம்ல? கார்த்திக் சொல்றாரு, அவங்கள நல்லபடியா தான் தங்க வச்சிருந்தேன். அவங்களுக்கு தேவையான பணமும் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன். தீபாவை மறக்க முடியாம தான் அவங்க இங்க வந்துட்டாங்க. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கார்த்திக் கண் கலங்குறாரு. கார்த்திக் கண் கலங்குறத பார்த்துட்டு மயில்வாகனை வேதனைப்படுறாரு. மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்க இந்த மாதிரி வெயில்ல வேலை பார்க்காம நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. ஜானகி வந்துட்டு இந்த ஊருக்கு வேலை பார்க்க வந்தது கார்த்திக்கு தெரியுமா? ஜானகி கார்த்திக் யார் என்றத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்களாம். ரேவதிக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. ரேவதி எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க? உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு ரேவதி கார்த்தியை காதலிப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்வேஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.